நம்முடைய வாழ்க்கை குறித்த அந்த அந்த காரியம் நம்மில் மறைந்திருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எப்படிதான் தெரியும் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. என்ன 4 பேருக்கு தெரியுது. ஆனா உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற லைஃப் இன்னும் 4 பேருக்கு தெரியவில்லை. சாத்தியமே இல்லாத காரியத்தை செய்யறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். வனாந்தரங்களில் குடியிருக்கிற யோவானே, உன் வாழ்க்கையில் வனாந்தரம் வருவதற்கு முன்னமே கர்த்தருடைய கரம் வந்திருக்கிறது. உங்க பிள்ளைகளை குறித்து உங்க வாயில ஜீவன் தான் வரணும். துக்கத்தின் மேல துக்கம், கஷ்டத்தின் மேல கஷ்டம். இந்த பிரச்சனை இல்லை, இவன் உண்டாயிடுவான். இதுல இவன் இல்லாம எதை பார்க்க போனீங்க? இந்த வனாந்தரம் என்பது சடன் பிளான் அல்ல, அது குறிக்கப்பட்டவன். இங்கே உனக்கு வார்த்தை. வனாந்தரம் தேவ பிள்ளை பலவீனப்படுகிற இடம் அல்ல. வனாந்தரம் தேவ பிள்ளை பலப்படுகிற. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நீர் இருக்க கவலை இல்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். Thank you Jesus. கவலை எனக்கு இல்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. நீர் இருக்க கவலை எனக்கு இல்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே. யெகோவா வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனும் ஈந்ததே. வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனும் ஈந்ததே. நினைப்பதை வேண்டுவதை பார்க்கிறோம், அதிகம் தந்து ஆசீர்வதிப்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. நீர் இருக்க கவலை எனக்கு இல்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே.
தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 3:2. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை கொண்டு இடைப்பட்டார், பேசினார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமாம், இந்த செய்தி முழுவதும் கவனமாய் கேளுங்கள். எந்த பகுதியிலே உங்களுக்கான ரேமா வெளிப்படும் என்று தெரியாது. சில நேரத்தில் செய்தி ஃபுல்லாகவே நமக்கான வார்த்தையாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம். எனவே ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த யோவான் வனாந்திரத்தில் இருந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த வார்த்தை உண்டாகும் வரைக்கும் இந்த யோவான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், அவன் மறைந்திருக்கிறவனாய் தான் இருக்கிறான். அது வரைக்கும் யோவான் என்ன பண்றாரு, என்ன செய்தார் ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் வேதம் அழகாய் காண்பிக்கிறது. லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 80வது வசனத்தில் இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் எங்கே இருந்தானா? வனாந்திரங்களிலே இருந்தான். வனாந்திரத்தில் என்று அல்ல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, வனாந்திரம். அப்போ ஒரு வனாந்திரத்தை விட்டு இன்னொரு வெளியே வந்தா அடுத்தது என்னதான்? வனாந்திரம் தான். சரி, இந்த பிரச்சனை முடிஞ்சு இங்க வந்தா இங்கே என்னதான்? வனாந்திரம் தான். நேத்து எங்க இருந்த? நேத்து இந்த வனாந்திரத்தில் இருந்த. இன்னைக்கு இந்த வனாந்திரத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. 2024 இருந்த பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனை கிருபையினால இல்ல. 2025 அந்த பிரச்சனை அடியோடு இல்ல. அப்ப இப்போ வேற புது பிரச்சனை. இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்திலே. இந்த வாழ்க்கைக்கு ஒரு பெயர் உண்டு. இதுதான் மறைந்திருக்கிற வாழ்க்கை. யோவான் மறைந்திருக்கவில்லை. யோவானுடைய ரியல் லைஃப், அதாவது யோவானுடைய ஃபியூச்சர், யோவானை குறித்த காட்ஸ் பிளான் இருக்குல்ல, அது இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு தெரியுமா? மறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை குறித்த அந்த காரியம் நம்மில் மறைந்திருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எப்படிதான் தெரியும் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, வனாந்தரம். இன்னைக்கு ஆக்சுவலா முதல்ல நான் பாடணும்னு நினைச்ச பாட்டு காலடி தெரியாமல் போனாலும், அப்புறம் அதை நான் மாத்திட்டு இன்னொரு பாட்டை பாடணும்னு நினைச்சேன். வனாந்திரையா தீரையில் ரெண்டையும் முடிச்சுட்டு ஒன்றும் தெரியாதது போல அப்போ ஃபர்ஸ்டே ஆண்டவர் பிளாட்ஃபார்ம் போட்டாரு. ஒரு வனாந்திரம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வனாந்திரங்களிலே தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் இந்த மறைந்திருக்கிற. அப்ப நான் மறைந்திருக்கல. என்ன 4 பேருக்கு தெரியுது. ஆனா உனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற லைஃப் இன்னும் 4 பேருக்கு தெரியவில்லை. நம்புறவங்க மட்டும் ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த ரியல் ஜான் தெரிகிறது வரைக்கும் அவர் எப்படிதான் இருக்கிறார் தெரியுமா? மறைந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த யோவானுடைய பிறப்பு சாத்தியமே இல்லாத பிறப்பு, நம்பவே முடியாத ஒரு பிறப்பு. கேப்ரியல் தூதன் யோவானுடைய தகப்பன் சகரியாவின் குமாரன். அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கும். யோவானுக்குன்னு சொல்லி இருக்கலாம், ஆனா அங்க யாரையும் கொண்டு வரார் தெரியுமா? சகரியாவின். ஆமென். ஏன் சகரியாவை கொண்டு வர்றாருன்னா, யோவான் மேட்டர் சொல்லும் போது சகரியா நம்பவே இல்லை. சகரியா நம்பாததுக்கு காரணம் என்ன? அவன் நிலைமை. சகரியாவுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த காரியத்தின் மேல நம்பிக்கை இல்லை. நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு,
ஆனா நமக்கு செய்வாருங்கிற காரியத்தை வரும்போது தான் நமக்கு என்ன வர மாட்டேங்குது, நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஆண்டவரை ரொம்ப நம்புறோம், நம்பாமல வந்து உக்காந்து இருக்கிறோம், இவ்வளவு நெருக்கமா வந்து உக்காந்துருது. ஆமென். நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, ஆனா நமக்கு செய்வார். அப்போ அந்த இடத்துல தான் கேப்ரியல் தூதன் என்ன சொல்வா தெரியுமா, கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற கேப்ரியல் அப்படிங்கிறார். கர்த்தருடைய சனா வந்து எங்க நிக்கிறவன் தெரியுமா, ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிறவன், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறவன். அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் சகரியா வாயை அடைச்சிட்டார். நீ வேற எதுவுமே பேசுறாத, நம்ம நிறைய பேசி சொதப்பிடுவோம்னு அவருக்கு தெரிஞ்சுதான் நம்ம வாயை ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, 4 பேரை வச்சு அடைச்சிடுறாரு. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பெனினால சத்துரு ஏற்படுத்தின ஆள் தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் ஏற்படுத்தினாள். ஹல்லேலூயா. பிலாத்து ஏரோது வந்து யாருடைய திட்டத்தை செஞ்சாங்க தெரியுமா, தேவனுடைய திட்டம், அவருடைய ஆலோசனை, அவருடைய முன்னறிவு. அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ, அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், டைம் இல்லை. ஆமென். அதுதான் அவங்க செஞ்சாங்க. இயேசுவுக்கு அகைன்ஸ்டா எழும்புறவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவன் என்ன தீர்மானித்தாரோ அதான் செய்து முடித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப சகரியாவுக்கு இந்த வேர்டு வெளிப்படுது, வார்த்தை வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அதாவது வயசான முதிர் வயதுல எலிசபெத் வந்து கன்சீவ் ஆறாங்க. அது அந்த லூக்கா 1வது அதிகாரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவருடைய அதிசயத்தை பாருங்க, 2 பேர் கன்சீவ் ஆறாங்க. யாரெல்லாம்? சகரியா எலிசபெத், மரியாளும் எலிசபெத் 2 பேரும் கன்சீவ் ஆறாங்க. ஒரு அம்மா ஒன்னு அம்மா, இன்னொன்னு பிள்ளை. என்ன ஒரு 16 வயசு இருக்கும், 20 வயசுக்கு மேல கிடையாது. மரியாள் கன்சீவ் ஆகும்போது அவங்க கலாச்சாரப்படி அந்த ஒரு பெண் நியமிக்கப்படுறாங்கனாலே 14+16 அந்த ஏஜுக்குள்ள நியமிக்கப்படுவாங்க கன்னிகை. இது 2மே ஆண்டவருக்கு ஈஸி. ஆமே, இது 2மே கூடாத காரியம். கன்னிகை கர்ப்பவதி ஆகிறதும் கூடாத காரியம். வயது சென்று முதிர் வயது ஆனாங்கனாலே அவங்களுக்குள்ள வழிபாடு நின்று போயிருக்கும், கற்பம் செத்த நிலையில் இருக்கும், சான்ஸே கிடையாது. சாத்தியமே இல்லாத காரியத்தை செய்யறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். சாத்தியமே இல்லாத காரியத்தை செய்யறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு சாத்தியம், மனுஷனால் கூடாதது. அப்ப தேவனால் கூடணும்னா மனுஷனால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை பில்லோ போட்டு தூங்க வச்சுட்டு நம்ம போட்டை ஓட்டிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்தார், நீ என்ன கப்பலின் முன்னணியத்துல நிக்க வேண்டியவர் எங்க வச்சிருக்கிறாங்க தெரியுமா, பின்னணியத்துல. ஏன் தெரியுமா அவரை பின்னாடி வச்சிருக்கோம்? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளால எல்லாமே கூடும். மனுஷனால் கூடாது. பாருங்க, சத்துருக்கள் சுத்தி வராங்க. ஒவ்வொருத்தரும் வந்திருந்தா யோசபாத் வாயில இந்த வார்த்தை வந்திருக்காது. என்ன வார்த்தை தெரியுமா, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியவில்லை. இது மொத்தமா வந்தனால இந்த வேர்டு வருது. சில ஜெபம் நம்ம ஏறெடுக்கணும்னே சில காரியத்தை ஆண்டவர் வந்து. ஆமே, அதனால தானே அருமையான பாட்டு, நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியோ. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ சகரியா வந்து கன்சீவ் ஆறாங்க. கன்சீவ் ஆனதும் என்ன நடக்குது அப்படின்னு லூக்கா 1:58 பார்த்தால் தெரியும். அவளுடைய அயலகத்தாரும் வந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட இது யோவானுடைய லைஃபை நான் வந்து ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். சான்ஸே இல்லாத இடத்துல தான் இந்த யோவான் பிறக்கிறான். கன்சீவ் ஆறாங்க எலிசபெத். அவ யோவான் வயிற்றுக்குள் இருக்கும்போது, நல்ல கவனமா கேளுங்க, வயிற்றுக்குள் இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன உண்டாயிட்டு? எல்லாம் வாயத்துல. அப்படி நீங்க எதுக்கு சொல்ல வைக்கிறதுன்னா, நீங்க இந்த வேர்டை விட்டு வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமே, ஐயோ நீங்க சொன்னாதான் பிரசங்கம் ஓடும். இல்லை இல்லை இல்லை, நீங்க ஒன்றும் இல்லைனாலும் பிரசங்கம் ஓடும். கோவிட்ல அப்படி பிராக்டிஸ் பண்ணியாச்சு.
அதனால ஐயோ இவங்கள சொல்லனா நம்ம கை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதுக்கு சொல்ல வைக்கிறது அப்படின்னா அந்த வேர்டை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது. நீங்கள் 4 வாட்டி சொல்லிட்டீங்கன்னா அதில் ஒரு வாட்டியாவது உங்களுக்குள்ள அந்த வேர்டு என்ன ஆயிரும்னா, அதனால தான் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எப்போவுமே வந்து அப்படி தான் இருக்கணும். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்ப என்ன உண்டாச்சு? சந்தோஷம் உண்டாயிட்டு. இவன் யோவான் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன உண்டாச்சு தெரியுமா? லூக்கா 1:65 சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாச்சு. அல்லேலூயா. ஆமென். சிலர் வீட்டில் இருக்கிறது வரைக்கும் சந்தோஷம், அவங்க வெளியே தலையை காட்டிட்டாங்க. அந்த சம்பவம் வேற. சம்பவம் என்னன்னா, அது வரைக்கும் யார் பேசல? சகரியா பேசல. யோவான் பிறந்ததும் ஒரு போர்டில் யோவான் எழுதி வாயை திறந்து அந்த கட்டு உடையுது. யோவானுங்கிறான். எல்லாருக்கும் என்ன உண்டாயிட்டு தெரியுமா? பயம் உண்டாயிட்டு. பயம் உண்டாயிட்டு. அடுத்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கலக்கம், ஒரு விதமான கலக்கம் உண்டாகுது. என்ன கலக்கம் அப்படின்னா, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ. பிள்ளை இன்னும் வளர ஆரம்பிக்கல. பிள்ளை பிறந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் தான் ஆச்சு. பிள்ளை பிறந்து பிள்ளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்விய ஊரே சேர்ந்து வைக்குது. இதுதான் யோவான் ஸ்நானன். ஊரே சேர்ந்து வைக்குது, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இத்தனை கேள்விகள் நடுவுல 1 ஆள் 2 ஆள் அல்ல, அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை. அப்ப இவங்க இப்படி சொல்லும் போது இவங்க எதுக்கெல்லாம் மைண்ட்ல வரல தெரியுமா? இவங்களுக்கு சகரியா எலிசபெத் கத்த செய்த அற்புதம், கத்தர் பாராட்டின இரக்கம், இது எப்படி இருக்குமோ. எல்லாம் மிக்ஸ்டா தான் உள்ள இருக்கு. இவங்க இது ஒரு பயம், ஒரு விதமான பயம், ஒரு விதமான கலக்கம். ஆமென். இத்தனை கேள்விகள் நடுவுல பிள்ளைக்கு பாருங்க, நம்ம சில ஜெப குறிப்பு வாசிப்போம் தெரியுமா? 15 நாள் குழந்தை, 1 மாச குழந்தை. ஏன் அப்படி வாசிக்கிறோம் தெரியுமா? மீதி எல்லாருக்கும் பேர் வாசிட்டு இப்படி நம்ம வாசிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? கரெக்டா சொல்றீங்க. அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் என்ன வைக்கல? பேர் வைக்கல. ஒரு பேரு கூட வைக்கல. ஆனா யோவானுக்கு பேர் ஏற்கனவே வச்சது கர்த்தர் வச்சது. கர்த்தர் வச்சு பேரு தந்தா பிரச்சனை இருக்காது. சிலர் புருஷன் ஒரு பேரை கொண்டு வருவார், மனைவி ஒரு பேர், தாத்தா ஒரு பேர், பாட்டி ஒரு பேர், மொத்தத்துல பேரு 15 பேர். சிலருக்கு பாஸ்போர்ட்டே பத்தாது பேர். ரீசெண்டா ஒரு செய்தி பார்த்தேன், சைனாலே எங்கேயோ நினைக்கிறேன், ஒரு அப்பா பையனுக்கு ABCD Z வர வச்சிருக்கிறாரு. அந்த பையன் வளர்ந்து அவரை என்ன பாடுபடுத்த போறான்னு சொல்லி தெரியல. இன்னும் அந்த ஆனா பெரிய இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ. இத்தனை 1 ஆள் 2 ஆள்ல கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் வைக்கும் போது அந்த வசனத்திலேயே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. ஆமென், 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 ஆமென். வனாந்தரங்களில் குடியிருக்கிற யோவானே, உன் வாழ்க்கையில் வனாந்தரம் வருவதற்கு முன்னமே கர்த்தருடைய கரம் வந்திருக்கிறது. வனாந்தரங்களில் குடியிருக்கிற யோவானே, உன் வாழ்க்கையில் வனாந்தரம் என்கிற ஒரு சாப்டர் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கை, ஜீசஸ் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து நம்பினான் உன் செல்லும். ஆமென். வேண்டியதை அவர் ஜீசஸ் நம்பினான். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya.
இது நடுவில் இன்னொரு வார்த்தை ஆவியானவர் கடந்த நாள்ல ரொம்ப உணர்த்தினதுனால இதை சொல்ல விரும்புகிறேன். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்று சொல்லும் போது அடுத்த வசனத்துல சகரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 67வது வசனத்தை பாருங்கள். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இன்னைக்கு இந்த செய்தி, இந்த வேர்டை நான் பெற்றோருக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களை பிள்ளைகளை குறித்து சுற்றிலும் இருக்கிறவங்க 1000 சொல்லட்டும், என்ன கேள்வியை வைக்கட்டும், ஆனா நீங்க ஆவியில நிரம்பி உங்க பிள்ளைகளை குறித்து ப்ராபசி தான் சொல்லணும், தீர்க்க தரிசனம் தான் சொல்லணும். சத்தமாமே சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை குறித்து உங்க வாயில ஜீவன் தான் வரணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. உங்க வாயில ஜீவன் தான். அவன் என்ன பேசுறான் பாருங்க. அவன் எது வரைக்கும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு, ஆமென். இதே ஆளுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல நின்னு சிரிச்சாரு. ஆமென். உலகம் எல்லாரும் சேர்த்து ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ஆமென். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லும் போது தகப்பன் அப்படி சொல்லல. அவன் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட ஃபியூச்சரை பேசுறான். ஆமென். கர்த்தர் ஏற்கனவே தனக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறான். பெற்றவரே, உங்க பிள்ளைகளை நீங்க 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 எதை வச்சு பேசுறீங்க, எதை வச்சு பாக்குறீங்க? உங்க இவெல்லாம் தேர்வானே தெரியல சொல்லிட்டு இருந்து ஜோமன் தெரியுமா? ஆண்டவரே 12th எக்ஸாம்ல அல்லேலூயா. இல்லை, நம்ம என்ன பேசுறோம்? நம்ம தலைமுறை, அதாவது நம்ம ஊர்ல ஒரு சொல்லு உண்டு இல்ல, காக்கைக்கும் தன் கொஞ்சு பொன் கொஞ்சு. ஏங்க, நம்மளே நம்ம பிள்ளைகளை குறித்து நல்லது பேசலைன்னா, ஆமே, சில சொல்லுவாங்க உங்க பிள்ளை சூப்பர், அது சூப்பர், எனக்கும் ஒண்ணு பிறந்திருக்க அப்படிம்பாங்க. இவங்களை இவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆமே, இல்ல, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை, வேதம் நன்றாய் தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், அவர் கொடுக்கிற பலன், அவர் கொடுக்கிற சுதந்திரம். தாவீது சொன்னான், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். உங்க பிள்ளைகளை குறித்து சுத்தி இருக்கிறவங்க 1000 பேசட்டும். ஆமே, இவனுக்கெல்லாம் படிப்பு வராது, இவனுக்கு அது வராது, இது என்ன வேணாலும் பேசட்டும். ஆனா உங்க வாயில என்ன வேர்டு தெரியுமா வரணும்? தீர்க்க தரிசனமான வார்த்தை. யோனத்தானை பார்த்து சவுல், அவனுடைய தகப்பன் சவுல் சொல்றான், தாவீது இருக்கிறது வரைக்கும் நீ வாழவே மாட்டேன்டான். ஆனா சாலமோனை பார்த்து தாவீது சொல்றார், மகனே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், இந்த வேலையை நீ செய்து முடிக்கிறது வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஓ, சின்ன பையன் ரெண்டும் பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட என்ன கன்வே பண்றோம், நம்ம என்ன பேசுறோம். அதனாலதான் எப்பவுமே இந்த அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க எப்பவுமே நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம நன்மைகளை பேசலைன்னா, நம்ம ஜீவனை பேசலைன்னா, நம்ம வார்த்தைகளை பேசலைன்னா, பிள்ளைங்க அவங்க பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்களா? ஆமே, சின்ன பிள்ளைங்க நம்ம கூட இருப்பாங்க, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தனியா இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க. நீங்க ஜெபத்துல அந்த பிள்ளைகளை குறித்து பேசுங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசும்போது நல்ல பாசிட்டிவா ஆண்டவர் தந்த, நீங்க ஜெபத்துல என்னெல்லாம் வார்த்தைகள் ஆண்டவர் உங்களுக்கு தந்தாரோ அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பேசுங்க. ஆமென். யோவான் வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேறும் போது சகரியா இல்ல, ஆனா சகரியா இல்லாம போனாலும் சகரியா வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் நாளைக்கு நம்ம இல்லாம போனாலும் நம்ம வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகள் அப்படிதானங்க. சாலமோன் எழும்பி நின்று சொல்லுவாரு, கர்த்தர் என் தகப்பனுக்கு வாக்கினால சொன்னத கரத்தினால செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுத்தி இருக்கிறவங்க திடீர்னு சந்தோஷப்படுவாங்க, திடீர்னு கலங்குவாங்க, சூழ்நிலை மாறும்போது. அப்போ என்ன நடந்துச்சு? சில பாருங்க, ஒரு வீட்டில் ஏதாவது துக்கமான காரியம் நடக்கும் போது அந்த பிள்ளை பிறந்திருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பிள்ளை என்னைக்கு பிறந்துச்சோ அன்னைக்கு வீட்டில் துக்கம். அப்படி
பைபிள்ல ஒரு 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 அம்மா ஒரு பையனுக்கு பேர் வச்சாங்க, யாபேஸ். யாபேஸ், நான் துக்கத்தோடு பெற்றேன். அப்படி இன்னொரு பேரும் உண்டு பைபிள்ல. உங்க பேர்ல இன்னொரு பேரும் உண்டு. என்ன பேரு? எக்கபோத். ஏலி மரித்து, ஏலியின் 2 குமாரர்கள் மரித்த போது அதுல ஒரு குமாரனுடைய மனைவி குழந்தைய பெறுவா. அப்பதான் உனக்கு ஆம்பளை பிள்ளை அப்படி சொல்லும் போது அவ என்ன பண்ணல தெரியுமா? மகிழவே இல்லை. இன்னொரு செய்தி வருது, உடன்படிக்கை பெட்டி பிடிச்சாச்சு. அப்ப சொல்லுவா, இக்கபோத், மகிமை போயிட்டே, மகிமை போயிட்டே, மகிமை போயிட்டே, இக்கபோத் அப்படின்னு பேர் வைப்பான். கர்த்தருக்கு மகிமை. பல நேரத்துல ஆமென், இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ. ஆமென். வனாந்திரங்களில் உங்க லைஃப்ல இந்த வனாந்திர பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார்னாலே, இன்னைக்கு நீங்க இதை அனுமதிக்கிறதுக்கு முன்னமே கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஜீசஸ், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. மறைந்திருக்கும் வாழ்க்கை, மறைந்திருக்கும் வாழ்க்கை. வனாந்தரங்களில் இருந்தான், வனாந்தரங்களில் இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஒரு கேள்வியை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அதுதான் 2வது பாயிண்டா சொல்ல போகிறது. நாம் எங்கே இருக்கிறோம்? இங்கே லூக்கா 3வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே 3 விதமான நிலைகள் பார்க்க முடியும். தேசாதிபதிகள் இருக்கிறாங்க, ஏரோது இருக்கிறான், பிலாத்து இருக்கிறான். இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? அரண்மனையில் இருக்கிறாங்க. இவங்க தேசாதிபதிகளா இருக்கிறாங்க. ஏரோது, பொந்திய பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாய், ஏரோது கலிலேயாவுக்கு அதிபதியாகவும், அவனுடைய சகோதரன் பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்ரேயாவுக்கும் திராகோனித்தி நாட்டுக்கும் அதிபதியாகவும், லிசினியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாகவும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு டீம் அதிபதியா இருக்கிறாங்க. ஆமென். ஏரோது, பிலாத்து எல்லாம் அதிபதியா தேசாதிபதி எங்க இருப்பாங்க? அரண்மனையில் இருப்பாங்க. அரண்மனையில் இருக்கிறாங்க. அடுத்த வசனத்துல இன்னொரு டீம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தான் அன்னாவும் காய்பாவும். இவங்க யாரு? பிரதான ஆசாரியர். ஆசாரியர் எங்க இருப்பாங்க? ஆலயத்தில் இருப்பாங்க. ஆலயத்தில் இருப்பாங்க. நம்ம இந்த ஆலயத்தில் இருக்கிறது மாதிரி எல்லாம் கிடையாது. அங்க அதிபதிக்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ யாருக்கும் உண்டு தெரியுமா? ஆசாரியனுக்கு உண்டு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்படும் போது இவங்க அண்ணா காய்பாலாம் போய் யார்கிட்ட வருவாங்க அப்படின்னா, பிலாத்திட்ட சொல்லுவாங்க, இப்படி 3வது நாள்ல உயிர் தெழுவேன்லாம் சொல்லியிருக்கிறாப்புல. ஒருவேளை சீஷர்கள் எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால நீங்க காவலுக்கு ஆட்களை விட வேண்டும் என்று கேட்கும் போது பிலாத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு, அதாவது எனக்கு என்ன இருக்குது அப்படி உங்கள்கிட்டயும் இருக்குல்ல, உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லும்போது 2 பேரை காவலுக்கு விட்டது மட்டும் இல்ல, அந்த கல்லறையை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சீல் பண்ணுவாங்க. பொதுவா சீல் யார் தான் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஒன்னு சீல் பண்றாங்க, அந்த கவர்மெண்ட், அந்த அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. அப்போ இவங்க நம்ம ஆசாரிகள் சொல்லும் போது நம்ம ஒரு பாஸ்டர்ஸ் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு அவ்வளவு வெயிட், அவ்வளவு பவர் இருக்கு, அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. ஒருத்தரை கொண்டு போய் அவரை நேர ஆலோசனை சங்கத்துக்கு தானே கொண்டு வராங்க. அண்ணா காய்பா முன்னாடி தானே நிறுத்துறாங்க. அவங்க வஸ்திரத்தை கிழித்து அதுக்கப்புறம் தான், அதாவது இப்படி தேவதூஷணம் சொல்றான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க கொண்டு போறாங்க அப்படின்னா பிலாத்து கிட்ட கொண்டு போறாங்க. அப்போ இங்கே சொல்ல வருகிற வார்த்தை என்பது, ஒரு டீம் அரண்மனையில் இருக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் ஆலயத்தில் இருக்கிறாங்க. ஆனா
ஒருவன் மட்டும் வனாந்திரத்தில் இருக்கிறான். நம்ம எங்க இருக்கிறோம் என்கிறது மேட்டர்ல, வார்த்தை உண்டாகும் இடத்தில் இருக்கிறோமா என்பதுதான் விஷயம். ஆண்டவர் பாருங்க, அரண்மனையில் இருக்கிற ஏரோது பிலாத்து இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, ஆலயத்துல அண்ணா காய்பான் இன்னொரு கூட்டம் இருக்கு. ஆனா வனாந்திரத்துல ஒருவன் மறைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் பிறக்கும் போது கர்த்தருடைய கரம் அவன் மேல இருக்கிறது. பிறக்கிறதுக்கு முன்னமே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவன். வார்த்தை எங்க உண்டானது தெரியுமா? அரண்மனையிலும் அல்ல, ஆலயத்திலும் அல்ல, கர்த்தருடைய சித்தப்படி வனாந்திரத்தில் தரித்திருந்தான். பாருங்கள், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. வார்த்தை உண்டாகும் இடத்திலே நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை உண்டாகும் இடத்திலே, ஆமென். எலியாவுக்கு கேரி தாற்றண்டையிலே வார்த்தை உண்டானது. ஆமென். யாக்கோவுக்கு, ஆமென், யாபோக்கு ஆற்றண்டையிலே வார்த்தை உண்டானது. யோவானுக்கு பத்மு தீவிலே வார்த்தை உண்டானது. எரேமியாவுக்கு சிறைச்சாலை முற்றத்திலே வார்த்தை உண்டானது. ஆமென். எசேக்கியேலுக்கு கேபார் நதி அண்டையிலே வார்த்தை உண்டானது. அன்னாள் அழுது ஓடி வந்து தேவ சமூகத்திலே வந்து அழுகிறான். அவளுக்கு ஆலயத்திலே வார்த்தை உண்டானது. எலியாவுக்கு சூரை செடி கீழே வார்த்தை உண்டானது. ஹல்லேலூயா. நான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்பது இரண்டாவது. அப்போ இந்த இடத்துல வார்த்தை எங்க உண்டாகுது தெரியுமா? வனாந்திரத்துல. அப்போ இங்க இருக்கிறதுலயே யார ஆண்டவர் ரொம்ப பிரஷியஸா பார்த்தார் தெரியுமா? தேசாதிபதியை அல்ல, ஆசாரியர்களை அல்ல. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரை வனாந்திரத்துல ஒருத்தன் காத்திருக்கிறான். பாருங்கள், ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை சட்டி, அவனே விசேஷித்தவன், அவனே மேலானவன், அவனே மேன்மையானவன். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறார் தெரியுமா? இந்த யோவான் யார் தெரியுமா? இந்த ஒட்டக தோலையும், ஆமென், காட்டு தேனையும், ஆமென், அப்புறம் வெட்டு கிளியை சாப்பிட்டுட்டு உங்க பார்வைக்கு ஒண்ணுமே இல்லாதவனாய் தெரிகிற இந்த யோவான் யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அந்த அரண்மனையில் இருக்கிறான் பாரு, அவனை விட பெரியவன். ஹல்லேலூயா. பேதுரு, ஆமென், யோவானே, யாக்கோபே கேளுங்கள், இவன் யார் தெரியுமா? அரண்மனையில் இருக்கிற பிலாத்து ஏரோதுவை விட பெரியவன், அண்ணா காய்பாவை விட. நல்ல கையை தட்டி, வார்த்தை வெளிப்படும் வரை வனாந்திரத்தில் காத்திருக்கிறவன். உன்னை குறித்த தேவனுடைய பார்வையை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை குறித்த தேவனுடைய பார்வையை. ஹல்லேலூயா. இதைதான் இயேசு சொல்லுவார். இதைதான் இயேசு சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 7 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையா? ஆமென். எப்படிங்க உங்களுக்கு யோவான் ஸ்நானன் வெளிப்படுது வரைக்கும் அவன் எப்படி திரும்ப உங்களுக்கு தெரிஞ்சான்? காற்றில் அசையும் நாணலாய் தான் தெரிந்தான். எதை பார்க்க போனீங்க? வனாந்திரத்திலிருந்து வனாந்திரம், துக்கத்தின் மேல துக்கம், கஷ்டத்தின் மேல கஷ்டம். இந்த பிரச்சனையில இவன் அவுட் ஆயிருவான், இதுல இவன் இல்லாம. எதை பார்க்க போனீங்க? காற்றில் அசையும் நாணலையா? எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? அப்படிப்பட்டவங்க எங்க இருக்கிறாங்க? மாளிகையில இருக்கிறாங்களே. எதை பார்க்க போனீங்க? நாணல், மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷன். அடுத்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டிட்டே வரார். எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? நாணலையான்னு கேட்கும் போது ஆண்டவர் அங்க ஆம்னு சொல்லல. மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையான் கேட்கும் போதும் ஆண்டவர் அங்க ஆம்னு சொல்லல. அடுத்து தீர்க்கதரிசியான் கேட்கும் போது ஜனங்க ஆம்னு சொல்லாம பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், எஸ் எஸ்
வனாந்திரத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆமே ஆமே சொல்லிட்டு சொல்றார், தீர்க்க தரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். இப்ப திருப்பி அந்த வேர்டுக்கு வர, மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவரே, அரண்மனையில தேசாதிபதிகள் இருக்கிறாங்க, ஆலயத்தில் அண்ணா காய்பா ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்க வனாந்திரங்களிலேயே ஒருவன் குடியிருக்கிறான். அவனுக்கு வார்த்தை உண்டாக காரணம் என்ன? உங்களுக்கு அவன் காட்டில் அசையும் நாணலா இருக்கலாம், எனக்கு அவன் மேன்மையுள்ளவன், எனக்கு அவன் மேன்மையுள்ளவன். என்னோடுதான் கர்த்தர் பேசுறார், நிச்சயம் உள்ளவங்க மாட்டோம். என்னோடுதான் கர்த்தர் பேசுறார், நிச்சயம் உள்ளவங்க மாட்டோம். வர்ஷிப் பண்ணுங்க, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, அந்நிய பாஷைகளை ஹalleluya. உலகம் உங்களை காற்றில் அசையும் நாணலாய் பார்க்கிறது, பரலோகம் உங்களை மேன்மையாய் பார்க்கிறது. இத்தனை பேர் இருக்கிற இடத்துல உன்னை தேடி வார்த்தை வருகிறது என்றால் உலகம் உன்னை ஆமென் ஆமென் காற்றில் அசையும் நாணலாய் பார்க்கும் போது ஹalleluya. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ஹalleluya ஹalleluya. எதை பார்க்க போனீர்கள்? எதை பார்க்க? உங்களை இன்னைக்கு எல்லாரும் எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க? காட்டில் அசைய நாணலா? இல்ல, ஆமா, காட்டில் அசைய நாணல் என்னைக்கும் இல்லாம இருக்கும். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலையா பண்ணுங்க. ஓ, ஏதோ இந்த வார்த்தை ஏதோ உள்ள பண்ணிட்டே இருக்கு. எஸ் எஸ், அவன் மேன்மையானவர். யாருக்கு வார்த்தை வெளிப்படுகிறதோ அவன் மேன்மையானவர். ஹalleluya. அடுத்து சொல்றாரு ஆமென். 10வது வசனத்துல, அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன். எல்லாரும் இந்த வேர்டு சொல்லுங்க பார்க்கலாம். குறிக்கப்பட்டவன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. குறிக்கப்பட்டவன், குறிக்கப்பட்டவன், குறிக்கப்பட்டவன். கர்த்தர் ஏற்கனவே முன்குறிச்சிட்டாரு. இந்த வனாந்திரம் என்பது சடன் பிளான் அல்ல, அது குறிக்கப்பட்டவன். இங்கே உனக்கு வார்த்தை. குறிக்கப்பட்டவன், குறிக்கப்பட்டவன். அவன் உலகத்தின் பார்வையில் இந்த வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் அவன் காட்டில் அசையும் நாணலா. நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கின தீரியை அணைக்காதவர், புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர், விடுதலை தருபவர். இந்த வனாந்திரத்துல, அதாவது வெயிலும் சரி குளிரும் சரி, சூடும் சரி குளிரும் சரி, மற்ற இடத்துல நம்ம அனுபவிக்கிறோம் தெரியுமா, இதை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். இந்த வனாந்திர வாழ்க்கை என்பது என்ன தெரியுமாங்க? ஒரு சாதாரண மனுஷன் சந்திக்கிற பிரச்சனை இருக்கு தெரியுமா, அதை வனாந்திரத்தில் இருக்கிறவங்க டபுளா ட்ரிபிளா ஃபேஸ் பண்ணுவாங்க. இதான் இந்த வனாந்திரத்தில் யாருமே தங்கி இருக்க விரும்ப மாட்டாங்க. மற்ற எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆனா இந்த வனாந்திரத்தில் இருக்கிறவங்க அதை அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆமே, வனாந்திரங்களில் இருக்கிறான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமே. ஆண்டவர், அரண்மனையில் யாரும் இல்லையாப்பா? இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு ஆளை சொல்லாம 4 பேரை வரிசையா, ஏரோது, பிலாத்து, பிலிப்பு, அடுத்த பேர் வாயில வர மாட்டேங்க. ஆமே. ஆண்டவர், ஆலயத்துல அண்ணாமும் இருக்கிறான், காய்பாவா இருக்கிறான். ஆண்டவர், அதை ஜம்ப் பண்ணி இதை தாண்டி உலகம் என்ன நாணலா பாக்குறாங்க.
சந்தரலா ஓரி மலவனா. நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு, நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே. என்ன நடந்தாலும் glory என்ன ஹalleluya. நன்றி நன்றி உமக்கு தானே. ஆமென் ஆமென். ஆண்டவர் அவர் மறந்து போகிறதற்கு அவர் மனுஷனே கிடையாது. அவர் மறக்கவே மாட்டார். வனாந்திரங்களிலே, அதன் அர்த்தம் என்ன? இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்போ இவனை உலகத்துக்கு எதுதான் காட்ட போகுது தெரியுமா? வார்த்தை தான். ஆமே. வனாந்திரம், நீ உன்னை யாருன்னு, நான் என்னை காட்ட முடியாது யாரு. ஆனா இந்த வனாந்திரத்தில் இருக்கிற என்ன அவருடைய வார்த்தை யாருன்னு காட்டும். ஹalleluya. சிறு பிள்ளை, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த எரேமியாவை அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி என்று காட்டினது. ஹalleluya. சிறைச்சாலை நடுவில் இருந்த எசேக்கியேலை அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி என்று காட்டினது. வனாந்திரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயை அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி என்று காட்டினது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை யார் என்று காண்பிக்கும். ஆமென். நானா என்ன காட்டக்கூடாதுங்கிறதுக்கு தான் என்ன எங்க போட்டிருக்கிறார் தெரியுமா? ஹalleluya. நான் யார் தெரியுமா? தெரியாது, தெரியாது. ஹalleluya. இந்த வார்த்தை உண்டான பிற்பாடுதான் இந்த யோவான் யார் என்பதே யோவான தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன தெரியுமா? இவன் காற்றில் அசையும் இந்த பிள்ளை எப்படியோ. அடுத்து தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தவன், ஏதோ வித்தியாசமான வஸ்திரம். ஆமே. உங்களுக்கு வித்தியாசமான வஸ்திரம் பார்க்கணும்னா எங்க போகலாம்? அரண்மனைக்கு போகலாம், கல்யாண வீட்டுக்கு போகலாம். அரண்மனையில் கூட இந்த காலத்துல எல்லாம் வித்தியாசமான வஸ்திரம் பார்க்கணும் எங்க தான் போனோம்? கல்யாண வீட்டுக்கு போகலாம். எதை பார்க்க போனீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யோவான் யாருன்னு தெரியும்? அவன் காற்றில் அசையும் நாணல். அடுத்து என்ன தெரியும்? அவன் ஏதோ வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருக்கிறான். அதுக்கா காற்றில் அசையும் நாணல், இந்த அடையாளத்துக்கு அவர் நான் அங்க வச்சேன். கேள்விதான் கேட்டார் அவர். அதுக்கு சொல்லவே இல்லை. அவர் அதுக்கு ஆம் சொல்லவே இல்லை. மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா கேள்விதான் கேட்டார், ஆம் சொல்லல. பரலோகம் எஸ் சொல்ற ஒரு காரியம் இருக்கிறது, அதுதான் உன்னுடைய ஃபியூச்சர். ஆமே. உனக்கு முன்னாக வருகிற கேள்விக்கெல்லாம் பரலோகம் எஸ் சொல்லாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த வனாந்தரம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 லூக்கா 1:80 அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, the child continued to grow and to become strong in spirit. இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அல்லது ஒருத்தரை ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங் ஆக்க அவனை கர்த்தர் எங்க தான் வச்சு பலப்படுத்துறார் தெரியுமா? வனாந்திரம் தேவ பிள்ளை பலவீனப்படுகிற இடம் அல்ல, வனாந்திரம் தேவ பிள்ளை பலப்படுகிற இடம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் 2 டைப்பா இருந்தாங்க. ஒரு டீம் பலவீனப்பட்டாங்க ஃபெய்த்ல. ஆனா இன்னொருத்தன் பாருங்க, வனாந்திரத்துல தான் இருந்தான். அவன் சொல்றான், எனக்கு அன்னைக்கு இருந்த பலன்
இன்னைக்கு இருக்கு. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, ஸ்பிரிச்சுவலா ஆவியில பலன் சொல்லும்போது உள்ளான நிலையில, நம்முடைய சிந்தையில, நம்முடைய நினைவுகள்ல, நம்ம எடுக்கிற தீர்மானங்கள்ல, நம்ம ஃபேஸ் பண்ற காரியம் எல்லாத்துலயும் நம்ம பலப்பட அந்த பிள்ளை வளர்ந்தது. ஆமென். சிம்பிளா சொல்லணும்னா, இவன் வனாந்தரத்துக்குள்ள என்றாகும் போது யோவானாக என்றாகிறான். வனாந்திரத்திலிருந்து வெளியே வரும்போது அது தீர்க்கதரிசி தான். ஆனா அவனுக்கு பேர் எப்படி இருந்துச்சு தெரியுமா? யோவான் ஸ்நானனாக. நீ வராந்திரத்துக்குள்ள போகும்போது காற்றில் அசையும் நாணல் தான் ஜான் உள்ள என்றாகிறான். ஆனா கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வரும்போது ஜான் தி பேப்டிஸ்ட். உன்னை குறித்த தேவ திட்டம் அங்கே உறுதியாக்கப்பட்டு வெளியே வருவாய். அவன் யோவானா உள்ள என்றாகிறான். அவன் வெளியே வரும்போது யார் தெரியுமா? யோவான் ஸ்நானன். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே வந்து என் கையினால தேவன் இஸ்ரவேலை ரட்சிப்பார் என்று நம்பி என்ன பண்ணுவான் தெரியுமா? நியாயம் பண்ணுவான். ஜனங்கள்லாம் கேட்டாங்க, அவன் எப்படி தெரியும்? மோசைக்கு நியாயமே என்ன தெரியுமா? ஆமே, இந்த ரிப்பேர்லாம் கிடையாது. ஆமா, கொஞ்சம் சிலரும் பார்த்தீங்களா, கொஞ்சம் வளைஞ்சாலே தூக்கி போட்டுருவாரு. ஆமா, ரிப்பேர்லாம் கிடையாது, ஒரே அடி முடிஞ்சு. இதான் நியாயம். ஆண்டவர் பார்த்தார், இவனை நான் யாராதான் ஒன்ன எங்களுக்கு தலைவனா ஏற்படுத்தினது யார்? இப்ப மோசே டீல் பண்ண வாராருனாலே சகோதரர்களுக்குள்ளே பயம் வந்துட்டு. சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி தட்டினேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, விளையாட்டுக்கு இப்படி வச்சு 2 பல்லு உடஞ்சு கீழே விழுந்து. இல்லை, சில விளையாட்டுக்கு தட்டுறது அப்படிதான் தட்டுவாங்க. சொன்னா சும்மா தான் இப்படி தள்ளி விட்டேன். என்னாச்சு? அவங்களுக்கு காலு முறிஞ்சிட்டு. என்ன பண்ணீங்க? லைட்டா என் புருஷன் இப்படி காலை போகும்போது இப்படி கால் ஒரு சகோதரி சொன்னாங்க, இப்படி பாஸ்டர் சில டைம் இவர் பண்ணதெல்லாம் பார்த்து அப்படி நடந்து போகும்போது அப்படி காலை இடையில விட்டுருவேன் பாஸ்டர். இவ்வளவு தான் உண்டு பாஸ்டர். சில இப்படிப்பட்ட கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க. கேர்ஃபுல். அதனால மோசே கிட்ட வாரானாலே, மோசே இங்க யாரையும், ஆனா அந்த ஆண்டவர் பார்த்தார், இவனை வேலைக்கு ஆக்க நேரம் 40 வருஷம் எங்க கொண்டு வந்தார் தெரியுமா? வனாந்திரத்துல கொண்டு வந்து எதை மேய்க்க வச்சார் தெரியுமா? ஆடை. இனி மோசே யாரா வரணும் தெரியுமா? ஒரு மேய்ப்பனாய், ஒரு தலைவனாய். வனாந்திரம், ஹல்லேலூயா, அது உன்னை அழிப்பதற்கான இடம் அல்ல. உன்னை ஒரு நாள் இந்த வனாந்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே இனி நீ யெப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதாவது இன்னைக்கு இந்த வேர்ட் எல்லாம் மெசேஜ் எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு காலையில ஆண்டவர் வந்து வேத பகுதியை வாசித்துட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை அப்படி கண்ணில் காண்பித்து தந்தார். அவியானவர் எவ்வளவு சூப்பர்ல. இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே என்ன சத்தம் வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது இருக்கு. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் எப்படி எண்ணப்பட்டார் இருக்கும் தெரியுமா? அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அவர் இன்னும் எப்படி எண்ணப்படல. ஆனா அவர் உண்மையிலே யாரு? பிதாவுடைய குமாரன். ஆனால் அவர் எப்படி எண்ணப்பட்டார்? இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போறது. நீங்க தான், ஆண்டவர் நீங்க எனக்கு தந்தது ஹெவியா இருக்கு, ஆனா என்ன மக்கள் ட்ரீட் பண்றது? தாவீதின் தலையில அபிஷேகம் வைக்கப்பட்டது முதல் சாட்சி யாரு? தாவீதின் வீட்டுல முதல் சாட்சி யாரு? அப்பா. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு?
உங்க அண்ணெல்லாம் யுத்தத்தில் நிற்கிறான், அந்த சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டோம். அடுத்த சாட்சி யாரு? அண்ணன். என்ன குறை சொல்றீங்க? அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? உன் அகங்காரமும் உன் துணிகரமும் எங்களுக்கு தெரியும். என்ன ஆண்டவரே, நீங்க 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 சொன்னதே வேற, ஆனா என்ன உலகம் எப்படி ட்ரீட் பண்ணுது? அதுக்கு தான் வனாந்தரவா. இயேசு கிறிஸ்து அவர் பிதா சொல்றார், இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அடுத்த வசனத்துல அவர் யோசேப்பின் குமாரனாக எண்ணப்பட்டார். ஆண்டவர் பார்த்தார், அப்படியே தூக்கிட்டு எங்க கொண்டு போனாரு தெரியுமா? 4வது அதிகாரம் வனாந்தரத்துல. நிறைய நம்மளை சுத்தி நிறைய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் மாற்றுறதுக்கு கர்த்தர் கொண்டு வர. ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கல்லா, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இயேசு திரும்ப வரார். அதன் பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பிலிப்பு நாத்தான்வேலை அழைக்கிறான். இங்க வேத வாக்கியத்துல எழுதி இருக்கிறவரை கண்டோம் அப்படிங்கிறான். ஜீசஸை குறித்து பேசப்படுறதெல்லாம் அதுக்கு பிறகு ரொம்ப பெருசா யோசேப்பின் மகன் மரியாள் மகள்லாம் ரொம்ப பேசப்படல. அதுக்கப்புறம் பேசப்பட்டது எப்படி தெரியுமா? இவர் மேசியா, இவர் தீர்க்கதரிசிகளில் ஒரு ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்ட போது ஒருத்தராவது ஒரு சீஷனாவது ஆண்டவரே உம்மை யோசேப்பின் மகன் என்று சொல்லுகிறார்கள் சொன்னாங்களா? சிலர் என்ன சொல்றாங்க? சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, சில தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று தான் சொல்ற. இப்படிதான் பார்க்க வைக்கிறாரே தவிர எப்படி பார்க்க வைக்கல தெரியுமா? யோசேப்பின் குமாரன் என்று. ஆமே, உன் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற வனாந்தரம் இன்று காற்றில் அசையும் நாணலாய் நீ எண்ணப்படலாம். நாளை அப்படி அல்ல. இவன் தேவனால் குறிக்கப்பட்டவன், இவள் தேவனால் குறிக்கப்பட்டவள். நம்புறவங்க மட்டும் உடரபா சங்கரபா லகதரபா ரீமா கரா ஹண்டரா லரா தரா. ஆமென், ஹல்லேலூயா. நாத்தான் சொல்றா, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு சொல்றார், ஆண்டவரே நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். இவங்க மட்டுமா சொன்னாங்க? அத்தனை பிசாசுகளும் எப்படி அலறி அடித்தது தெரியுமா? உன்னதமான தேவனே, எனக்கும் உமக்கும் என்ன? சுத்தி 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 ஆமென் என்ன கேட்கப்படுகிறது? அது மட்டுமல்ல, வழியில உட்கார்ந்து இருக்கிற ஒருவன், ஆமென், மேசியா எந்த வம்சத்தில் வருவார்? தாவீதின் குமாரனாய் வருவார். எனவே எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, இவர் யோசேப்பின் குமாரனாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் போது, ஒரு கண்ணு தெரியாத வாயில கர்த்தர் வார்த்தையை வச்சு சொல்ல வைத்தார், தாவீதின் குமாரனே. glory. உன் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற வனாந்தரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, இன்னும் இந்த நாணல் முறியவில்லைன்னு அர்த்தம் என்ன? இந்த வனாந்தரத்திலிருந்து நீ வெளியே வரும்போது, ஆமென், கர்த்தர் என்ன உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ. ஒரு யோவான் ஸ்நானனாய் வெளியே வருவான் என்றால், ஒரு மோசே ஒரு மேய்ப்பனாய் ஒரு தலைவனாய் வெளியே வருவான் என்றால், என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதோ நான் உன்னை புடமிட்டேன், உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. என் எதிர்காலம் என்பது நான் நினைத்து வைத்திருப்பதல்ல, என் ஃபியூச்சர் என்பது நான் நினைத்து வைத்திருப்பதல்ல. நான் பிறக்கும் முன்னமே என்னை குறித்து தேவ சமூகத்தில் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. அது நிறைவேறும்படிக்கு கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. நான் நம்புகிறேன், இந்த வனாந்தரம் என் முடிவு அல்ல. சொல்லுங்க வாயை திறந்து, இந்த வனாந்தரம் என் முடிவு அல்ல. என்னை அவர் விருப்பப்படி மாற்றுவதற்கான இடம். என்னை அவர் விருப்பப்படி, வனாந்திரம் அல்ல, வனாந்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வனாந்திரங்கள். வார்த்தை வந்ததும் வேதம் சொல்லுகிறது, 5-6 வசனங்கள், லூக்கா 3வது அதிகாரம் 2வது வசனத்துல தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. 3வது வசனத்தில் அப்பொழுது 5 கடைசில
ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் 6வது வசனம், அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய். வனாந்திரத்தில் இருக்கிறவன் இப்ப எது பக்கத்துல போறான் தெரியுமா? நதி பக்கம். எல்லாரும் கரெக்டா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க, 100 மார்க். ஹல்லேலூயா. இதுவரை அவன் எதை மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கிறான் தெரியுமா? வனாந்திரம், வனாந்திரம், வனாந்திரம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், எழுதி இருக்கிற பிரகாரம்னா எப்போ எழுதப்பட்டது? யாரை வச்சு எழுதப்பட்டது? ஏசாயா, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சது. 600, ஒரு 400 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 400 அதுக்கு குறைவா இருக்காது. 400 இயர்ஸ்க்கு முன்னாடி 400 இல்லை 600 ஆண்டுகள் இருக்கும். ஏன்னா கடைசி சகரியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் ஏறக்குறைய 400 ஆண்டுகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? இருண்ட காலமாக தான் இருக்குது. அதுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு. அது உரைக்கப்பட்டு தெரிச்சு. ஆனா அந்த வேர்டு உண்டாகும் பாருங்க, அந்த ரிவீல் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்படி உண்டாகும்? அதான் வார்த்தை என்னவா மாறுச்சு. அதே மாதிரி வார்த்தை எனக்குன்னு எதுவா மாறுமோ அது மாறும். அதாவது பரத்திலே தொனிக்கப்பட்டது, பரத்திலே தொனிக்கப்பட்டது. அது ஆசரிப்பு கூடாரத்தின் ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உரைக்கப்பட்டது. அந்த வேடை சுமந்து கொண்டு யார் வரா தெரியுமா? சகரியா வரா. யோவான் பிறந்த போது சகரியா வாயில் அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது? உரைக்கப்படுகிறது. உரைக்கப்பட்ட வார்த்தை ஒரு நாள் வந்தபோது யாருக்காக உரைக்கப்பட்டதோ அவனுக்குள்ளே உண்டானது. ஹல்லேலூயா. பரத்திலே உண்டானது, சமூகத்திலே உரைக்கப்பட்டது. வேளை வரும்போது எனக்குள்ளே உண்டாகும். நீங்க இந்த வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சீங்கன்னா, நீங்க வீட்டுல போய் படிங்க. அந்த பார்க்கும்போது அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. இது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து யாருக்கு கொடுக்கிறார் தெரியுமா? தூதனை கொடுக்கிறார். தூதன் அதை யார்கிட்ட சொல்றார் தெரியுமா? யோவானுக்கு சொல்றார். யோவான் அதை யாருக்கு கொடுக்கிறார் தெரியுமா? சபைக்கு. நீங்க இந்த ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் கன்வே பண்றதுக்கு இப்படி வந்துட்டே இருக்கும். பரத்தில் துணிக்கப்பட்டது. திரும்ப சகரியா அவர் யோவானுக்கு அப்பானாலும் அவர் யோவானுக்கு பாஸ்டரும் யாரு தான்? சகரியா தான். உரைக்கப்பட்டது. உரைக்கப்பட்டாச்சுல, வெயிட் பண்ண, ஒரு நாள் அது உனக்குள்ள உண்டாகும். அப்ப நீ எழும்புவ. நீ எங்க இதுவரை நீ பார்த்தது வனாந்திரம், இனி நீ பார்க்க போகிறது நதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் என்ன பண்றான் தெரியுமா? ஆமென், ஆமென். நிறைய பேசணும் இன்னும். ஆமென். இவன் நதி இறங்க உட்கார்ந்துட்டு அடுத்து என்ன பண்ற தெரியுமா? நதியில இறங்குறார். நதியில இறங்கின போது இவன் நதியில இறங்க ஆரம்பிச்சதும் ஒரு பெருங்கூட்டம் நதியில இறங்க ஆரம்பிக்குது. அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கான டோரா இந்த யோவான மாற்றதா. அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு நிறைய பேர் இறங்கிட்டே இருக்கிறாங்க, இறங்கிட்டே இருக்கிறாங்க, இறங்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வனாந்திரம் இதுவரை இவனுடைய வாழ்க்கை வனாந்திரம், வனாந்திரம், வனாந்திரம் என்று இருந்தது. இப்பொழுது வாழ்க்கை எப்படி மாறு தெரியுமா? வனாந்திரத்தில் இருந்து, வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம், வனாந்திரத்தில் இருந்து அந்த வேர்டு ரிவீல் ஆகும் பாருங்க, வார்த்தை வெளிப்படும் பாருங்க. அதன் பிறகு அப்படியே நதி ஓரம். மனுபுத்திரனே இதை கண்டாயா? எப்படி அன்று எசேக்கியேலை கூப்பிட்டு காண்பித்து கொடுத்தார். மனுபுத்திரனே இதை கண்டாயா? இதெல்லாம் உறுதிப்படுத்த ஒரு கூட்டம் தண்ணீரில் இறங்கினார்கள் அல்லவா? அந்த கூட்டத்தில் பின்னாக ஒருவர் வந்து நிற்கிறார். அது யார் தெரியுமா? இதற்கெல்லாம் காரணராகிய, இதற்கு எல்லாமே காரணராகிய இந்த பிள்ளை எதுவரைக்கும் வனாந்திரத்தில் இருக்கணும் தெரியுமா? இயேசு வர்றது வரைக்கும், அவருடைய வேலை வர்றது வரைக்கும், அவருடைய டைம். அதான் ஜீசஸ் தான் என் வனாந்திரம். அதான் பாடுவோமே, வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தர்
குளோரி கர்த்தரின் பக்கமுண்டு, வேண்டியதை அவர் நம்பி நான் செல்வேன். நல்ல கவனமா கேளுங்க. சூறை செடிக்கு கீழே எலியா என்ன சொல்லிட்டு படுப்பார் அப்படின்னா, அவன் போதும் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு படுத்துருவார். ஆனா சூறை செடிக்கு கீழே இருந்து இப்போ ஒரு ஜேர்னி, ஒரு புதிய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. எலியாட்ட கேட்கலாமா, எங்க இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டா சொல்லுவாரு, சூறை செடியின் கீழே இருந்து. இப்போ நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கல்ல, விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா, இதிலிருந்து ஒரு புதிய துவக்கம். இதிலிருந்து எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாணலை நெறியாமல், காற்றில் அசைந்த போது முறியாமல் கர்த்தர் காப்பதற்கு காரணம் இந்த வனாந்திரத்தில் இருந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் யோர்தான் நதிக்கு அவன் எழுதி இருக்கிற பிரகாரம் போனான். அப்படி இளைய போறான். வார்த்தை வரும். இப்போ யோவானை பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சில சொல்லுவாங்க யோவான் ஸ்நானன் அப்படிங்கிற தீர்க்கதரிசி அப்படிங்கிறாங்க. வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? நீர்தான் மெசியாவோ. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் அதுதான் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது எருசலேம் நகரத்தார் யூதயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இதுதான்